வணக்கம். நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். கொல்கத்தாவில் மருத்துவரை கற்பழித்து கொலை செய்த சம்பவம் மக்கள் மனதில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. வழக்கமாக மத ரீதியான வெறுப்பு காரணமாக நடக்கிற கற்பழிப்புகளை விலைபோன செய்தி நிறுவனங்கள் இருட்டடிப்பு செய்து விடுவாங்க. மக்களும் சில வாரங்களில் மறந்து அடுத்த செய்தியை பார்க்க போயிடுவாங்க. ஆனால் இந்த தடவை நடந்திருப்பது கூட்டு பலாத்காரம். கொலையான பெண்ணின் உடல் குறாய்வில் இருக்கக்கூடிய தகவலின்படி குறைந்தது 10 பேராவது இந்த குற்ற சம்பவத்தின் பின்னணியில் இருப்பதாக சந்தேகிக்கப்படுது. ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டுமே இதுவரை கைது செய்யப்பட்டிருக்காரு. மேலும் சம்பவம் நடந்த இடத்தை சேதப்படுத்தி மற்ற யாரையும் கைது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. இதற்கு மேற்கு வங்க காவல்துறையும் உடந்தைன்னு சொல்லப்படுது. இதனால் மருத்துவ மாணவர்கள் இந்திய அளவில் பல போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாலையும் தொடர்ந்து இந்த விஷயம் விவாதிக்கப்பட்டு வருது. இந்த நிலைமையில அந்த கொலையான பெண்ணுடைய புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் பகிர்ந்து கொண்டதற்காக 280க்கும் மேற்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய முனைப்பு காட்டு வருது மேற்கு வங்க காவல்துறை. மேற்கு வங்க காவல்துறை மற்ற வெளி மாநிலங்கள்லையும் போய் இந்த மாதிரி கைது செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓரிருவரை கைதும் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நடந்திருக்கிறது ஒரு கொடூரமான சம்பவம். அந்த சம்பவத்தை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு கூட அனுமதிக்காம காவல்துறையை வைத்து மற்ற மாநிலங்கள் வரைக்கும் போய் நடவடிக்கை எடுக்க மம்தா பானர்ஜியுடைய மேற்கு வங்க காவல்துறை முயற்சிக்கிறது மாணவர்களிடையே பொதுமக்களிடையே ஒரு அதீத கோபத்தை உண்டாக்குது. இதனால பயிற்சி மருத்துவராக இருக்கக்கூடிய மருத்துவக் கல்வி மாணவர்கள் தொடர்ந்து போராட்டங்கள் செய்து வராங்க. பாண்டிச்சேரியில் காலையில் 8 முதல் 10 மணி வரை மட்டுமே ஓபி பார்க்கப்படுது. இதனால் பாதிக்கப்படுவது ஏதோ ஏழைகள் தான். அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தான் போராட்டம் பண்ணுறாங்க. அரசு மருத்துவமனைக்கு வருவதெல்லாம் ஏழைகள். போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவங்க தொடர்ந்து 36 மணி நேரம் வேலை செய்ய சொல்லக்கூடாது, பெண்கள் ஓய்வெடுக்க பாதுகாப்பான இடம் வேணும் என பல்வேறு கோரிக்கைகளை இதோட சேர்த்து உள்ள வைக்கிறாங்க. ஒரு மருத்துவர் பணிபுரியும் போது நோயாளிகளை கண்காணிக்கிறதுக்காக தொடர்ந்து பணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த மருத்துவர்கள் தங்குவதற்கு போதிய வசதிகள் அரசு மருத்துவமனைகளில் செய்யப்படுவதில்லை. தனியார் மருத்துவமனைகளில் அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இப்போ அரசு மருத்துவமனையில் பணி செய்யும்போது அவங்க டியூட்டி, லீவு இதெல்லாம் ஒரு சுழற்சி முறையில் டியூட்டி போடுறதுக்குன்னே ஒரு அட்மின் இருப்பார். அவர் ஒரு சாதாரண ஒரு அரசு துறை ஊழியர் தான். அவருக்கு லஞ்சம் கொடுக்காம ஒரு ஹெச்ஓடியா வேலை செய்கிற மருத்துவர் கூட அவருக்கு தேவையான லீவை பெற முடியாது. அவர் கொடுக்க வேண்டிய லஞ்சங்கள்லாம் கொடுக்கலன்னா தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் போன்ற காலங்களில் விடுமுறை தேவைப்படுறவங்களுக்கு விடுமுறை கொடுக்காம அவர் சிக்கல்களை உருவாக்குவார். இப்போ இது ஒரு ஹெச்ஓடி லெவல் மருத்துவருக்குன்னா சாதாரண பயிற்சி மருத்துவருடைய நிலைமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். வேறு எந்த துறையிலையுமே பெரும்பாலும் இந்த மாதிரி தொடர்ந்து 36 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வராது. ஆனால் மருத்துவத்துறையில் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிற அந்த பேஷண்ட்டுடைய நிலைமையை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால மருத்துவர்கள் இந்த மாதிரி 36 மணி நேரம் தொடர்ந்து வேலையில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லா காலத்துலேயும் உண்டு. இதையெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க மருத்துவ வேலைக்கு வர்றாங்க. இந்த 36 மணி நேரம் வழக்கத்தை தமிழ்நாட்டிலேயே ஒழிக்க முடியல. தமிழ்நாடு தான் மருத்துவத்துறையில் மிக முன்னேறிய ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே. அப்போ நீங்கள் மேற்கு வங்கத்தில் என்ன நிலைமை, கேரளாவில் என்ன நிலைமை, மற்ற மாநிலங்களில் என்ன நிலைமைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சமூக வலைதளங்களில் மம்தா பானர்ஜி திட்டி பல விதமான கமெண்ட்டுகள் வருது. அதில் இப்போ சமீபத்தில் கைது செய்யப்பட்ட மாணவருடைய பதிவு மம்தா பானர்ஜி இறந்து போகட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு. என்னதான் மம்தா பானர்ஜி மேலே நமக்கு எதிர்கருத்து இருந்தாலும் யாரையும் ஒரு சமூக வலைதளத்தில் இந்த மாதிரி பதிவு போடுறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். மம்தா பானர்ஜி காவல்துறையை வைத்து செய்வது சரியான விஷயம்தான். ஏன்னா பேச்சு சுதந்திரன்ற பேரில் இஷ்டத்துக்கு அடுத்தவங்களுடைய மனது புண்படும் விதமாக பதிவு போடுறது தடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு அரசாங்கம் இப்படி தான் செயல்படணும்னு நான் சொல்லுவேன். மோடி இதே மாதிரி செயல்பட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். மோடி அவர்களை எதிர்த்து கடுமையான பதிவுகள் தொடர்ந்து போடப்படுது. ஆனால் மம்தா பானர்ஜி எடுத்த மாதிரியான நடவடிக்கையை மோடி அவர்கள் எடுக்கலை. ஆனால் மோடியை தான் அவர் ஒரு டிக்டேட்டர், அவர் ஹிட்லருங்கிற ரேஞ்சிலையும் மோடி ஏதோ இந்த நாட்டை ரொம்ப கட்டுப்படுத்தி மக்களுக்கு பேச்சு சுதந்திரம் இல்லாமல் செஞ்ச மாதிரியும் பேசுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு மாநில முதலமைச்சரை எதிர்த்து பேசினதற்கு மற்ற மாநிலம் வரைக்கும் போய் கைது செய்ய துணிகிற மேற்கு வங்க காவல்துறை இதே பிரதமர் மோடியை பற்றி தவறாக பேசினவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா கிடையாது. மற்றபடி மம்தா என்பவர் ஒரு ஓட்டு வங்கி அரசியல் செய்பவர். வங்கதேசத்திலிருந்து வரும் இஸ்லாமியர்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்து அதன் மூலம் பதவியை இருக்க பிடித்து கொண்டிருக்கும் ஒரு ராட்சசி தான் அவங்க.
இந்துக்களுக்கு துரோகம் அநியாயம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ராட்சசி மம்தா பானர்ஜி தவறு செய்கிறார் என்ன உணர்ந்ததால சுப்ரீம் கோர்ட்டு சுமோட்டோவா இந்த கொல்கத்தா வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. இந்த விஷயம் அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு அமைதி நிலையை அடையாதுன்னு மட்டும் இப்போதைக்கு தெரியுது. தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.